Hello students and viewers. நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த போர்டு ஆசூஸோடது AJ81CS. போர்டில் எனக்கு கம்ப்ளைண்ட் என்ன வந்தது அப்படின்னா போர்டு டெட்டு. இது நீங்கள் நிறைய பேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த வீகோர் செக்ஷன் ஷார்ட் அப்படிங்கிறது. இந்த வீகோர் செக்ஷனில் ஷார்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது கோர் செக்ஷன். ஓகேவா, இது கோர் ஐசி. ஸோ சிபியூக்கு உண்டான கிராஃபிக்ஸ் வோல்டேஜ், சிபியூக்கு உண்டான கோர் வோல்டேஜ் எல்லாமே இந்த செக்ஷனில் இருந்து தான் எடுப்பாங்க. ஓகே, இந்த செக்ஷனில் இருந்து தான் எடுப்பாங்க. இது பிசிஹெச்சோடது. இந்த செக்ஷன் முழுக்க அப்படியே வேறு. இது வந்து இன்புட் அவுட்புட் பிளேட்ஸுக்கு போகிறது. ஓகேவா, PS2ஓட ஃபியூஸு, யூஎஸ்பியோட ஃபியூஸு, அதே மாதிரி விஜிஏவோட செக்ஷன்ஸு. ஓகேவா, ஸோ அதோட RGBs வந்து கன்வெர்ட் ஆகிற இடம் இதெல்லாம் இந்த போர்ட்டுக்கு அப்படியே இந்த பக்கமாக இருக்கிறது முழுக்க விஜிஏவோட செக்ஷனு, USB 3.0ஓட ஐசி அண்ட் அதோட சேஃப்டி செக்ஷன், ப்ரொடெக்ஷன் செக்ஷன் முழுக்க இங்கே இருக்கும். அதோட 2 கெப்பாசிட்டர் தான் இது. அண்டு இந்த பக்கம் இருக்கிறது முழுக்க இப்போ நம்மளோட ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், CPU கோர்து கிடையாது. அதாவது நம்ம பார்க்க போகிறது இந்த பக்கமாக. சரியா, இதில் வந்து கோரில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, CPU சாக்கெட்டில் சிபியூவை போட்டுட்டு இந்த 4-pin கனெக்டர் 12 volt 4-pin கனெக்டர் இருக்கு இல்லையா. ஆக்சுவலி இது வந்து பிராண்டட் SMPS. அதனால வந்து இந்த ப்ரௌன் கலர் ரெண்டும் நம்மளோட எல்லோ கலர்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இந்த ப்ரௌன் கலர் ரெண்டும் நம்ம எல்லோ கலர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் SMPSல இது நம்ம நார்மல் SMPS இல்லையா, அந்த நார்மல் SMPSல இது எப்படி கொடுக்குறோம், இந்த மாதிரி 2 எல்லோ இது. சரியா, இந்த 2 எல்லோ தான் இங்கே ப்ரௌனாக இருக்குது. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எப்பவுமே பிளாக் அப்படிங்கிறது காமன் கிரவுண்டு இல்லையா. இந்த 4-pin கனெக்டரை நான் போட்டுட்டு போர்டு ட்ரிகர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ வோல்டேஜ் கொடுத்துட்டேன். மல்டிமீட்டரு வோல்ட் மோடில் இருக்குது. நான் ஒரு ப்ரோபை கிரவுண்டில் போட்டுட்டேன், இன்னொரு ப்ரோபை 3.3 volt வருதான்னு செக் பண்ணுறேன். எனக்கு 3.3 volt க்ளீனாக இருக்குது. கண்டிப்பாக 3.3 volt வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தான். நோ, இட்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங். ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடாது கண்டிப்பாக. கிரவுண்ட் சரியில்லை. 3.3 volt ப்ராப்பராக இருக்குது. அப்போது என்னுடைய இந்த ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் க்ளீனாக ஒர்க் பண்ணுது. இந்த இடத்துல 5 volt சோர்ஸ் மாதிரி கொடுக்குற இந்த இடத்துல கொடுக்குறோம். திஸ் இஸ் நாட் மாஸ்ஃபெட். இது மாஸ்ஃபெட் கிடையாது. இது லீனியர் ட்ராப் அவுட் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இடத்துல போகிற 5 volt என்ன ஆகுதுன்னா இங்கே 3.3 volt வெளில வரும். இந்த கேட் வந்து ஆட்டோ கேட். இங்கே இருக்கிற கேட்டு ஆட்டோ கேட்டு. இது நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3.3 volt அவுட்புட்டை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஓகேவா, இது நம்மளுடைய லேப்டாப்போட பேட்டரி கனெக்டர் மாதிரி. ஒரு பேட்டரி கனெக்டர் எப்படி 3.3 volt LDO ஜென்ரேட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி இந்த இடத்துல இந்த PCI Express slot into 1 அல்லது PCI Express slot into 16 ஒரு சின்ன நோட் இங்கே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இந்த PCI Express slot into 16 CPU-ஓட பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டடாக இருக்கும். ஓகேவா, PCI Express slot into 1 PCH-ஓட பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டடாக இருக்கும். சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிகாஸ் இதில் வர்றது ஃபஸ்ட் குவாலிட்டி வீடியோ அவுட்புட்டு. ரெண்டாவது அவுட்புட் இருக்கு இல்லையா, விஜேல வர்றது அது இங்கேருந்து இங்கே வந்துட்டு PCH-லேருந்து இங்கே போகும். பட் PCI Express-ல நீங்கள் எடுக்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் இங்கேருந்து இங்கே வரும். ரைட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு. சரி, ஓகே. ஸோ இது 3.3 volt நல்லா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய 2 லைனும் பர்பிள் லைனும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 5 volt ஸ்டேபிளாக. அதே மாதிரி PS ஆன் பர்பிளில் வைக்கிற பாருங்க, 5 volt எனக்கு ப்ராப்பராக இருக்குது. அதே மாதிரி PS ஆன் சிக்னல், PS ஆன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிற 5 volt எனக்கு 3.3 volt. ஓகேவா, ஸ்டேபிளாக இருக்குது. PS ஆன் 5 volt ஆக்சுவலி இந்த பிராண்டட் SMPS அப்படிங்கிறதுனால இதில் 3.3 volt காமிக்குது. நார்மலாக PS ஆன் அப்படிங்கிறது 5 volt. எந்த டவுட்டும் கிடையாது. அதில் 5 volt கிரவுண்ட் ஆகணும் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா. சரியா, இப்போ என்னன்னா எனக்கு எல்லா வோல்டேஜும் கரெக்டாக இருக்கா. 3.3 volt லைனில் ஷார்ட் இல்லை, 5 volt லைனில் ஷார்ட் இல்லை. இப்போ போர்டு ஆன் ஆகணும். இப்போது நான் போர்டுக்கு ட்ரிகர் கொடுக்குறேன். என்னுடைய போர்டு எந்த விதமான சிம்டமும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காமிச்சேன். வோல்டேஜஸ் எல்லாம் லைவாக இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் வந்து பயாஸ் போயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு அல்லது மதர் போர்டில் ஷார்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிம்பிளி இந்த 4-pin கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த 4-pin கனெக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க.
ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் போர்டை ஆன் பண்ணுங்க. போர்டு ட்ரிகர் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க 110%. உங்களுடைய வீக்கோரில் தான் ப்ராப்ளம். ஓகேவா? போர்டு ட்ரிகர் அக்செப்ட் பண்ணது அப்படின்னாவே என்னது 10% வீக்கோரில் தான் பிரச்சனை. இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? வேணுன்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? சிபியூவை சாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ போர்டுக்கு ட்ரிகர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ ட்ரிகர் எடுத்தா சிபியூ ஷார்ட் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. பட் பண்ணுறதும் பண்ணுறோம், எல்லாமே க்ளீனாக பண்ணிட்டு போயிடுவோமே. ஐ திங்க் இந்த மதர் போர்டு சிபியூ இல்லாமல் ஆன் ஆகாது. பார்ப்போம். எஸ் சிபியூ இல்லாமல் ஆன் ஆகாது. ஏன்னா 60 up to 61 மதர் போர்டு வரைக்கும் இது ஆன் ஆகும். பட் 81 மதர் போர்டுக்கு அப்புறமா ஆன் ஆகிறது இல்லை. எஸ் சிபியூ இல்லாமல் ஆன் ஆகாது. பட் இதுக்காக சிபியூலாம் ஷார்ட்லாம் முடிவு பண்ணாதீங்க. சிபியூலாம் வந்து 10,000 பீஸில் ஒன்று போச்சுன்னா பெரிய விஷயம். சரியா? அதனால அங்கெல்லாம் முடிவு பண்ணவே கூடாது. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜாப் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் போட்டு இதை க்ளோஸ் பண்ணுறது இருந்தால் க்ளோஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓப்பனில் விடக்கூடாது. அப்படி இல்லைன்னா இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிபியூவை போட்டே வைங்க. இதான் சேஃப். இந்த வீக்கோரை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா? ஆக்சுவலி இந்த இடத்துல இது வந்து 2 தான் வந்து கிரவுண்டு, மீதி 2 வந்து பாசிட்டிவ் 12 வோல்ட் லைன். அதாவது ஒரு ஷார்ட் இல்லாத மதர் போர்டை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பின் கனெக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் வச்சுடுறேன். வச்சுட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிரவுண்டு. இந்த மாதிரி 4 அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி 4 அடிச்சதுன்னா கோர் ஷார்ட்னு அர்த்தம். இந்த மாதிரி 4 அடிச்சதுன்னா 100% கோர் ஷார்ட்னு அர்த்தம். டவுட்டே கிடையாது. இந்த போர்டு ப்ராப்ளமேட்டிக் போர்டு, அவ்வளோதான். டவுட்டு இல்லவே இல்லை. 1% கூட டவுட்டு கிடையாது. பாருங்க, ஒரு சிபியூ சாக்கெட்டில் சிபியூ இல்லாத டைமில் இந்த மாதிரி 4 கிரவுண்ட் அடிக்கக்கூடாது. இது ப்ராப்ளமேட்டிக் போர்டு. ஓகே, நான் வேற போர்டு எடுக்கிறேன் பாருங்க. ரைட், இந்த போர்டில் பார்ப்போம். சரி, போர்டை நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுடுறேன். எஸ், பாருங்க. நோ, எஸ், நோ. இது 2 கிரவுண்டு, இது 2 பாசிட்டிவ் லைன். ஓகேவா? இதுதான் குட் ஒர்க்கிங் போர்டு. இதுக்கு வந்து சிபியூ இருக்கணும் இருக்க வேண்டாம் அதெல்லாம் இந்த இடத்துலலாம் எந்த விதமான எக்ஸப்ஷனும் கிடையாது. ஓகேவா? சிபியூ இருந்தாலும் இல்லைனாலும் இது ஒரே மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். இப்போ பாருங்க, சிபியூ இல்லாமல் தானே சிபியூ இருக்கு இல்லையா? இது 2 கிரவுண்டு, இது 2 பாசிட்டிவ், பஸ்ஸர் அடிக்கல. ஓகேவா? நான் சிபியூ ரிமூவ் பண்ணுறேன். பாருங்க, இது 2 கிரவுண்டு, இது 2 பாசிட்டிவ். அதனால இதுக்கு சிபியூ இருக்கணும் சிபியூ இல்லாமல் இருக்கணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேண்டாம். மாஸ்ஃபெட்டை செக் பண்ணுறதுக்கு தான் சிபியூ இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நாம் முடிவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் எடுத்தேன் இல்லையா ஒரு இன்டெல் ஒரிஜினல் மதர் போர்டு, அதுவும் ஃபால்ட்டி தான். ஏதோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இதுவும் ஃபால்ட்டி தான். ஏன் இதை ஃபால்ட்டின்னு சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி அந்த 4 சாக்கெட்டும் பஸ்ஸர் அடிச்சதோ அதே மாதிரி தான் இதுவும் அடிக்கும். சரி, 1 2 3 4. இப்போ என்ன ஆகுது தெரியுமா? நீங்கள் இந்த 4 பின் கனெக்டரை போடும்போது இது 2 நேச்சுரல் கிரவுண்டு, ஆனால் இது 2 நேச்சுரலி பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்டை என்ன பண்ணும் அப்படின்னா, நான் போட்டு கனெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் இது வழியாக இந்த கிரவுண்டு மேலே போயிட்டு இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு உள்ளே போயிடும். அப்போ எஸ்எம்பிஎஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் லைனில் இருக்கிற ஷார்ட் ரிமூவ் ஆகுற வரைக்கும் ஆன் ஆகாது. அதனால எடுத்த உடனே ஏன் ஆகுது? நான் இதை எடுத்த உடனே ஷார்ட் இங்கே இருக்கு, கேபிள் தனியாக வெளில வந்துடுது. ஸோ எஸ்எம்பிஎஸ்க்கு உள்ளுக்குள்ளார இந்த 12 வோல்ட்டு பாசிட்டிவ்ல இருந்த ஷார்ட்டு டெம்பரரியாக ரிமூவ் ஆகுது. அதனால எஸ்எம்பிஎஸ் என்ன பண்ணுது? இந்த 24 பின் கனெக்டரை மாத்திரம் ஆன் பண்ணி விடுது. இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன லாஜிக். இந்த மாதிரி கேஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, யூஸ்வலாக பை எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணும்போது இந்த கேப்ஸில் பல்ஜ் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற இந்த கெப்பாசிட்டர்ஸில் பல்ஜ் இருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து 12 வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஓகேவா? இந்த கெப்பாசிட்டர்ஸில் பல்ஜ் இருக்கக்கூடாது. ஒன்று, ஏன்னா இந்த இடத்துல இருந்து வர 12 வோல்ட் டைரக்ட்லி ஃபில்டர்ட் பை நார்மலாக ஓல்டு மதர் போர்டுலாம் பார்த்தீங்கன்னா காயில் போட்டிருப்பாங்க.
சரி, இதில் காயில் இருக்கா? எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓல்டு போர்டெல்லாம் காயில் போட்டிருப்பாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த 12 வோல்ட் இந்த காயிலுக்கு வந்துட்டு இந்த டேலாக இருக்கு இல்லைங்களா, கேப்ஸ், இது எல்லாமே 16 வோல்ட் கெப்பாசிட்டர். இந்த டேலாக இருக்குல்ல, கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே 16 வோல்ட் கெப்பாசிட்டர். இந்த 16 வோல்ட் கெப்பாசிட்டருக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா செராமிக் கெப்பாசிட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் அப்பருக்கு போகும். ஓகேவா? இந்த கெப்பாசிட்டருக்கு வந்துட்டு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா செராமிக் போகும். செராமிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் அப்பருக்கு போகும். அப்பருக்கு போயிட்டு அப்பரும் லோயரும் கனெக்டடாக இருக்கும். ஸோ அப்பர் லோயர் கனெக்டட் வித் சிபியு கோர் ஐசி. சிபியு கோர் ஐசி ஆன் ஆனதுக்கப்புறமா அப்பர் லோயர் அடித்து காயிலில் வந்து இது எல்லாமே இன்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ், அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ். அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ், இதெல்லாம் இன்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து வெளில வர வோல்டேஜ் இந்த காயிலில் போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டைப் ஆஃப் ஏசியை வந்து டிசியாக அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏசி டிசியா இந்த இடத்துல மாறும். அதுக்காக இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஏசி டிசியா மாத்துறது பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மட்டும்தான் மாற்றும். இந்த இடத்துல கான்செப்டே வேற. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த காயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜம்பர் அடிச்சிட போறீங்க. ஜம்பர் அடிச்சிங்க அப்படின்னா பியூர் டிசி சிபியூக்கு போகாது, பியூர் டிசி சிபியூக்கு போகவே போகாது. ஓகேவா? ஜம்பர் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேருந்து வர்றது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபில்டர்ஸில் போடுவோம். இந்த ஃபில்டர்ஸில் போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிபியூக்கு அனுப்புவோம். எனக்கு இந்த அவுட்புட் லைனில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு கிடையாது, இந்த லைனில் ப்ராப்ளம் இருக்கவும் வாய்ப்பு கிடையாது. எய்தர் என்னுடைய எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் இன்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர் போயிருக்கணும், அல்லது என்னுடைய செராமிக் கெப்பாசிட்டர் போயிருக்கணும், அல்லது என்னுடைய மாஸ்ஃபெட் போயிருக்கணும். ஓகேவா? அப்பர் ஃபில்டர் அப்பர் மாஸ் போயிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இந்த இடத்துல எடுக்கிறது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ என் கையில் இருக்கிறது ஸோ டிசி பவர் சப்ளை 5 வோல்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசி பவர் சப்ளையோட கிரவுண்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கிளிப் பண்ணிடுறேன். ஓகேவா? டிசி பவர் சப்ளையோட கிரவுண்டு பார்த்தீங்க இல்லையா, இங்கே கிளிப் பண்ணிடுறேன். இப்போ இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதே நான் மெஷர் பண்ணிடுறேன். கிரவுண்டில் ஒரு ப்ரோபை போட்டாச்சு, ஏற்கனவே அங்கே இருக்குது. அண்ட் பாசிட்டிவ் ப்ரோபை எடுத்துகிட்டு வந்து இங்கே டச் பண்ணுறேன். எனக்கு நான் டிசி சப்ளையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 5 வோல்ட். ஓகேவா? சி டிசி சப்ளையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஐ திங்க் அந்த கிரவுண்டு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எக்ஸாக்ட் 5 வோல்ட். எஸ், ஓகேவா? இந்த வோல்டேஜ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வோல்டேஜ் அங்கே இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, 5 வோல்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 6 வோல்ட்டு, 7 வோல்ட்டு, 8 வோல்ட்டு, 9 வோல்ட்டு. நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல லைன் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 12 வோல்ட்டு. எப்போவுமே லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, எஸ், இந்த இடத்துல ஒரு ஷார்ட் இருந்ததுன்னா ரொம்ப அதிக டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஆனால் லைட்டாக மைல்டாக இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வோல்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். 6 வோல்ட்டுக்கு 6.5 இப்போ நான் வச்சுருக்கேன். ஓகேவா? பார்ப்போம். சரி, எவ்வளோ வோல்ட் காமிக்குதுன்னு பாருங்க. இட்ஸ் 6.5 வோல்ட். சரியா? இப்போ இந்த வோல்டேஜை உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த செக்ஷன் தான் எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாக டச் பண்ணுது. ரைட்? இப்போ போர்டில் சப்ளை ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இந்த செராமிக் கெப்பாசிட்டருக்கு மேலே இருக்கு. ஓகேவா? முதல்ல என்ன பண்ணிடணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கெப்பாசிட்டர் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு கேப்ஸும் எனக்கு எந்த விதமான சிம்டமும் இல்லை. சரி, அப்பர் மாஸ்ஃபெட் முதல்ல செராமிக் கெப்பாசிட்டர் எடுக்கிறோம், அதுக்கப்புறமா அப்பர் மாஸ்ஃபெட் எடுக்கிறோம். தென் ஸ்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சந்தேகமே இல்லாமல் எடுத்துடணும். இதை டவுட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? இதை எடுத்துடணும். இந்த இடம்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் கோர் ஐசிக்கிட்டே நம்ம போகணும். அது வரைக்கும் கோர் ஐசிக்கு மேலே கை வைக்கவே கூடாது. ஓகேவா? கோர் ஐசியும் ஃபால்ட்டி ஆகும். பட் கோர் ஐசி அப்படிங்கிறது QFN டெக்னாலஜி. உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன் QFNனா என்னென்ன. அது மேலே கை வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கணும். சரியா?
ஒன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, திரும்ப வைக்கிறது அனுபவம் இல்லைன்னா வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டரை எடுத்துடுறேன். சப்ளை கொடுத்துருக்க கூடாது கண்டிப்பாக, சரியா? 230 வோல்ட் எடுத்துருங்க எஸ்எம்பிஎஸ்லேருந்து. இப்போ இதை எடுத்துட்டு எனக்கு ஷார்ட் போகுதா பார்க்க. ஆக்சுவலி நான் கொடுக்குற டைரக்ஷன் தப்பு. நீங்கள் வந்து அந்த சிலிண்டர் கெப்பாசிட்டர் பக்கமாக கொடுக்கக்கூடாது, சரியா? மதர் போர்ட்லேருந்து எடுக்கிற காம்பனண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. அந்தந்த காம்பனண்ட்டை அந்தந்த இடத்துக்கு தான் போகணும். இப்போது 4 பின் கனெக்டரில் ஷார்ட் போயிருந்தது அப்படின்னா வேலை முடிஞ்சிடுச்சு. இது 2 நேச்சுரல் கிரவுண்டு. நோ, போகலை ஷார்ட்லாம் ஒன்றும் போகலை, அப்படியே தான் இருக்குது. ஓகே, சரி, அந்த இடம் ஹீட் ஆச்சு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருந்து நான் இப்போ கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? பட் கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஷார்ட் அப்படியே தான் இருக்குது. அடுத்த அட்டம்ப்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த அப்பர் எடுக்கலாம். சிபியூவை போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணும்போது எல்லாமே பஸர் தான் அடிக்கும், ரைட்? ஓகேவா? இப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்கிற அப்பர் மாஸ்ஃபெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். சி, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற அப்பர் மாஸ்ஃபெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு, ஓகேவா? நான் இப்போ மூணாவது அட்டம்ப்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாஸ்ஃபெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஷார்ட் ரிமூவ் ஆயிருக்கா பார்க்குறோம். நேச்சுரல் கிரவுண்டு, இது ரெண்டுமே நேச்சுரல் கிரவுண்டு, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டரில் ஷார்ட் போயிருக்கணும், ரைட்? இப்போ கெப்பாசிட்டரை திரும்ப வைக்கிறோம் பாருங்க. கெப்பாசிட்டர் எங்கே வச்சா? எஸ், இங்கே இருக்கு. இந்த கெப்பாசிட்டரை திரும்ப வச்சு விட்றோம். சரி, ட்வீசர் நீங்கள் ஷார்ட் எடுக்கிற வரைக்கும் %100 ஷார்ட் போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் சப்ளை தரக்கூடாது. அதே மாதிரி ஜாபை நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் கிளாரிட்டி இல்லாமலாம் தரக்கூடாது, சரியா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாஸ்ஃபெட் எடுக்கணும் இல்லையா? இதோ ஒரு ஸ்கிராப் போர்டு இருக்கு. ஸ்கிராப் போர்டு அதே செக்ஷன்ல இருந்து எடுக்கணும். எப்பவுமே ஃபெட் எடுக்கிறீங்க அப்படின்னா சேம் செக்ஷன்ல இருந்து எடுக்கணும்.
அப்பர் லோயர் ரெண்டுமே என் சேனலாக இருந்தாலும் கூட அப்பர் வேற பார்ட் நம்பர், லோயர் வேற பார்ட் நம்பர் போடுவோம்மா. சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல கரெக்டான மேட்ச் கொடுங்க. அப்போ தான் கோர் கிட்ட நீங்கள் மாற்றுறது, சார்ஜர் ஐசி கிட்ட நீங்கள் மாற்றுறதுலாம் ஓரளவுக்கு நின்று வேலை பண்ணும். கொஞ்சம் அனுபவசாலிகள் எல்லாம் இதை வந்து புல் அவுட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது போர்டில் இருந்துலாம் எடுத்துலாம் போட மாட்டாங்க. புதுசு பர்ச்சேஸ் பண்ணி தான் போடுவாங்க. போர்டில் இருந்து எடுத்துலாம் போட மாட்டாங்க நம்மள மாதிரி. சரியா? பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் போர்டில் இருந்து எடுத்து போடுறது 100% ரிசல்ட் தராதுன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்து வச்சிருக்கிற இந்த மாஸ்ஃபெட்டை உள்ள எடுக்கிறேன். என்னன்னா இதோட கேட்டு சோர்ஸ் ஷார்ட்ல இருக்கக்கூடாது. அதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இத்தனை நேரமா பண்ணது, இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே வின். எப்பவுமே வழக்கமா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஒரு சின்ன தியரி பார்ப்போம் இல்லையா? பார்ப்போமா? இந்த போர்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சரி, இது CPU சாக்கெட். ஓகேவா? இது சிபியூவோட சாக்கெட்டு. இந்த சாக்கெட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 ஃபேஸில் இருந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இதை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பான். இந்த 3 ஃபேஸையும் என்ன பண்ணுவாங்க, இன்டர் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த இடத்துல அப்பர் லோயர், அப்பர் லோயர், அப்பர் லோயர், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மாதிரி அப்பர் லோயர்ஸ் போட்டு என்ன பண்ணுவான், சிபியூக்கு கோர் வோல்டேஜை எடுப்பான். இந்த அப்பர் லோயர் இருக்கு இல்லையா, இந்த அப்பர்ஸ் எல்லா அப்பருக்கும் ரெட் கலர்ல இது ஒரு அப்பர், இது ஒரு அப்பர், இது ஒரு அப்பர், ரெட் கலர்ல 12 வோல்ட் கொடுப்பான். இந்த 12 வோல்ட் எங்கேருந்து வரும்னா இந்த 4 பின் கனெக்டர்ல இருந்து வரும். ஓகேவா? இது கிரவுண்டு, இது கிரவுண்டு, இது எல்லோ, இது எல்லோ, 12 வோல்ட் 12 வோல்ட், இது ரெண்டும் இன்டர் கனெக்டடு. இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த அப்பருக்கு வர்றது என்ன ஆகும் அப்படின்னா சிலிண்டர் கெப்பாசிட்டர், அதாவது எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்லையும் செராமிக் கெப்பாசிட்டர், நான் போலரைஸ்டு செராமிக் கெப்பாசிட்டர்லையும் ஃபில்டர் ஆயிட்டு தான் அப்பருக்கு வரும். யூஸ்வலா இந்த இடத்துல ஒரு மதர் போர்டோட ஏஜ் பொறுத்து கொஞ்சம் ஓல்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் 31 மதர் போர்டு, 41 மதர் போர்டு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இது பல்ஜ் ஆயிருக்கும். அதனால இதை எடுத்துடலாம் ஈஸியா பார்த்த உடனே. ஓகேவா? அல்லது இது போகும், செராமிக் போகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் போயிடும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த 3 காம்பனண்ட்ல எங்க ப்ராப்ளம் இருந்தாலும், அஃப்கோர்ஸ் ஈவன் யுவர் சிபியூ கோர் ஐசி இங்க ப்ராப்ளம் இருந்தா கூட, ஏன்னா அப்பர் கேட், லோயர் கேட், அப்பர் கேட், லோயர் கேட், அப்பர் கேட், லோயர் கேட், இந்த 3 ஃபேஸையும் ஹேண்டில் பண்றது கோர் ஐசி தான். ரைட்? இந்த கோர் ஐசிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான் அப்படின்னா 5 வோல்ட் கொடுத்திருப்பான். எங்க இருந்து கொடுத்திருப்பான்னா 24 பின் கனெக்டரோட ரெட் கலர் வயர்ல இருந்து கொடுத்திருப்பான். ரெட் வயர்ல இருந்து 5 வோல்ட் கொடுத்திருப்பான். அந்த கோர் ஐசி ப்ராப்ளமா இருந்ததுன்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல ஷார்ட் இருக்கும். இந்த கோர் ஐசி அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப பெரிய ஜாப். இதை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல ப்ராப்ளம் இருக்கான்னு பாக்குறதுக்கு இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது 2 நேச்சுரல் கிரவுண்ட் இல்லையா, நான் இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணேன். 5 வோல்ட் பண்ணேன், எனக்கு பெருசா ஒன்றும் ஹீட் ஆகல. 6 வோல்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணேன், எனக்கு என்னாச்சு, காம்பனண்ட் ஹீட் ஆகுது. ஸோ எந்த காம்பனண்ட் ஹீட் ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த 3 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ்ல மட்டும்தான், அதாவது 3ஆவதா நான் செக் பண்றேன், இந்த இடத்துல ஹீட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஹீட் ஏறணும்னா நான் முதல்ல என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கேப்ஸ் நல்லா இருக்கிறதுனால விட்டுடுறேன், இந்த கேப்ஸ் டவுட் இருக்கிறதுனால எடுத்துடுறேன்.
எடுத்தாலும் ஸ்டில் எனக்கு ஷார்ட் போகல. அதுக்கப்புறமா அப்பர் எடுக்கிறேன். அப்பர் எடுத்த உடனே எனக்கு ஷார்ட்டு ரிமூவ் ஆகுது. ஸோ வேறு ஒரு மதர் போர்ட்லேருந்து இப்போ அப்பரை மாற்றிருக்கேன். அப்பர் மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் எதுவுமே செக் பண்ணல இல்லையா, போர்டு கீழே தான் இருக்குது. இப்போ அப்பர் மாற்றிட்டு இங்கே ஷார்ட் போயிருக்கா பார்க்கணும். உடனே என்ன பண்ணிடக்கூடாது, சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிடக்கூடாது. சரியா, அப்பர் மாற்றிருக்கோம் இல்லையா, அப்பர் மாற்றினது எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ரிசல்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரைட், ஃபைன். பாருங்கள், நேச்சுரல் கிரவுண்டு ஃபைன். இந்த இடத்துல நின்றுட்டான். இந்த அப்பர் மாஸ்பெட்டை மாற்றினது இந்த இடத்துல நின்றுட்டான். ஓகே, நான் ஓகே, ஒரு சைடு கிரவுண்டில் இருக்குது, இன்னொரு சைடு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விஜேவை உள்ளே கொடுப்போம். எஸ்எம்பிஎஸ்க்கு சப்ளை கொடுக்குறேன். ஜாப் சரியாக பண்ணியிருந்தோன்னா ஷார்ட் போயிருக்கணும் அல்லது போர்டு ஆன் ஆகணும். சரியா, எஸ்எம்பிஎஸ்க்கு சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ போர்டுக்கு ட்ரிகர் பண்ணுறேன். நான் 4 பின் கனெக்டர் கொடுக்கல. போர்டு ஃபஸ்ட்டு எப்படி ட்ரிகர் எடுத்ததோ அதே மாதிரி எடுக்குது. இது நேச்சுரலாக ஏற்கனவே, அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. இப்போ தான் நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா, இது உள்ளே கொடுக்கும்போது மறுபடியும் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட காம்பனண்ட்டு தாங்கலன்னு அர்த்தம். ஓகேவா, நீங்கள் போட்டிருக்கிற காம்பனண்ட்டு தாங்கலன்னு அர்த்தம். அப்போ அப்பர் லோயரை ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸை மாற்றி பார்க்கணும். ஸ்டில் அதே ப்ராப்ளம் இருக்குன்னா 3 ஃபேஸையும் மாற்றணும். இதெல்லாம் பார்ப்பீங்க, நிறைய பார்ப்பீங்க. உடனே மாத்திர உடனே நிற்காது. நான் எக்ஸாக்டாக 81 போர்டிலேருந்து எடுத்து போட்டிருக்கேன். சரியா, ஃபைன். இப்போ பாருங்கள், போர்டு ட்ரிகர் எடுக்குதா, ஃபஸ்ட்டு போர்டு ட்ரிகர் எடுக்கல, போர்டு இப்போ ட்ரிகர் எடுக்குது, கான்ஸ்டண்ட்டாக ஸ்பின் ஆகலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்பிளே வருதுன்னு பார்ப்போம். ரேம் போட்டு தான் இருக்குது, சிமாஸ் பேட்டரியும் போட்டு தான் இருக்குது, பயாஸ் ஓகே. சிபியூக்கு மேலே என்ன பண்ணிவிடுங்க, ஒரு தெர்மலுக்காக ஏதாச்சும் ஒரு ஹீட் சிங்கை போட்டுருங்க. ரைட், இப்போ போர்டை ஆன் பண்ணுறேன். ரைட்டா, போர்டை இப்போது ட்ரிக் பண்ணுறேன். போர்டு ட்ரிகர் ஆகுது. வோல்டேஜஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் மோடில் வச்சு காமிச்சிட்றோம். பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முடிக்கிறதுக்கு முன்னாடி கேமரா கரெக்டாக இருக்கா? எஸ், கரெக்டாக இருக்கு. முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்த்தோம்னா, எல்லா வோல்டேஜும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். போர்டு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே வந்து நின்றுடுச்சு. சரியா, ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எப்போவுமே பண்ணுறது அதை பண்ணிடுறேன். ஓகேவா, வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த வோல்டேஜஸ்